எந்த வேணாலும் நீங்க கவர்ச்சா பார்க்கலாங்க. அது நீங்க உங்க பொண்டாட்டி அவுத்து போட்டு இந்த அடுத்த நிக்க விடுங்க, எல்லாரும் சேர்ந்து கலை கண்ணோட பார்க்கலாம். குஷ்புவை நினைச்சுக்கிட்டு எழுதலாம், குஷ்பு பொண்ணு நினைச்சுக்கிட்டு எழுதல. இவன் மக்கறான். நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான கவர்ச்சியை காட்டின நடிகை. அதை கேட்டபோது சொன்னாங்க, என்கிட்ட எதிர்பார்க்கறது அதை நான் கொடுக்கறதுக்கு தான் நான் நடிக்கிறேன், அது என்ன தப்பு? நல்லா புசு புசுன்னு இருக்கிறதுனால குஷ்பு இல்லைன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா குஷ்பு கோயில் கட்டினதா சொன்னாங்க. நீங்க போய் பாத்தீங்களா? அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு இதுவரையிலும் அவனுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகரும் சினிமா விமர்சகருமான மருத்துவர் காந்தராஜ் இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, சினிமாவில் நடிகர்கள் கோல் ஊச்சுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு காலகட்டம் வரை எம்ஜிஆர் சிவாஜின்னு கோல் ஊச்சினாங்க. பிறகு ரஜினி கமல், பிறகு விஜய் அஜித்னு ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் சினிமாவில் சக்கரவர்த்தியாக இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. நடிகர்கள் இப்படி இருக்கிறப்ப நடிகைகள் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு உள்ளபடி கொஞ்சம் கடினமாக இருக்குன்னா நடிகர்களில் ஆண் சிந்தனை இருக்குது சமூகத்தில், அப்படி நிகழலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த நடிகை குஷ்பு அப்படின்றப்ப கவனிக்கிற வகையில் அவங்க ஒன்று பண்ணால் அதை அப்படி எல்லாரும் கவனிக்கிறாங்க. இப்போ குஷ்பு மகளுடைய திருமணம்ன்றதே பேசு பொருளாக மாறி இருக்குன்னா அப்படி என்ன ஸ்பெஷல் நடிகை குஷ்பு அவங்க கிட்ட? எனக்கு இன்னைக்கு வரலும் புரியாத ஒரு விஷயம் குஷ்பு தான். உங்களுக்கேவா? ஆமா, எங்க காலத்து நடிகை தான் அவங்க. அப்படி ஒன்றும் அவங்க வந்து எங்களையெல்லாம் இது பண்ணிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா குஷ்பு கோயில் கட்டினதா சொன்னாங்க. நீங்க போய் பாத்தீங்களா? அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு இதுவரையிலும் அவனுக்கு தெரியாது. அந்த கோயிலுக்குள்ளார என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க செவிபடி செய்தி தான். இன்னைக்கு வந்து குஷ்பு கோயிலை யார் பார்த்தா? காட்ட சொல்லுங்களேன். பத்திரிகைக்காரங்க விட்ட கதை குஷ்புக்கு கோயில்னு. குஷ்பு இட்லி அது பார்த்துருக்கீங்களா? குஷ்பு இட்லின்றாங்க. அது நல்ல புசு புசுன்னு இருக்கிறதுனால குஷ்பு இட்லின்னு சொன்னாங்க. சரி சரி, அது பார்த்துருக்கீங்களா? அது தெற்கு பகுதியில் மதுரை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அவங்க ரசிகர் மன்றம் மிக அதிகமாக இருக்கிற ஊர் மதுரை தான் சொல்லுவாங்க. சரி, அந்த ஊரில் அது மாதிரி பேர்லாம் வச்சாங்க. குஷ்பு அப்போ இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. குஷ்பு வந்து எங்கள் காலத்தில் ஒரு அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான கவர்ச்சியை காட்டின நடிகை. அதனால எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். குஷ்புன்னும் போது ஒரே மகிழ்ச்சி, ஒரு அது மாதிரி இருக்கும். அது நானும் நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜர் போன்ற படங்கள்ல எல்லாம் ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. வருஷம் 16 படமெல்லாம். சின்ன தம்பி நான் பார்க்கல. குஷ்பு சின்ன தம்பி பார்க்கலையா? பார்த்தானா வருத்தப்படுவாங்க குஷ்பு. இல்லை சொல்லுவாங்க, அந்த அண்ணன் தம்பிக்கு 4 பேர் அப்படி வளர்க்குறது. அந்த பிரபு இந்த சின்ன தம்பியை சப்பாடை அந்த பாட்டை கேட்டாவே எனக்கு எரிச்சலாக வரும். அது அப்போ சூப்பர் ஹிட்டான பாட்டு. ஆமாம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிச்ச பாட்டு. அந்த படமே ஒரு மாதிரி மிகப்படுத்தப்பட்ட படம்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால தான் அதை நான் பார்க்கவே இல்லை. புஷ்பாக கூட பார்க்கல நீங்கள்ல? புஷ்புக்காக கூட போய் பார்க்கல. குஷ்பு நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அந்த அப்பா அது என்ன அந்த படத்தை பேர் சின்ன தம்பி. வருஷம் 16 பார்த்துருக்கீங்க? வருஷம் 16 பார்த்தேன். ஒரு அருமையான படம். கார்த்திகனுடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும். அந்த கதையே ஒரு மாதிரி கடைசியில் படம் முடியும் போது கொஞ்சம் நம்ம மனசெல்லாம் அப்படியே குளிக்க போடுற மாதிரி இருக்கும். அண்ணாமலைன்னு ரஜினி படங்கள்ல வர்றது அதெல்லாம் குஷ்பு தானே அண்ணாமலையில ரஜினிக்கு. ஏதோ இன்னொரு படம் பாண்டியன்னுங்கிற படம். ஆமா, பாண்டியன். ரஜினியே வந்து குஷ்புவை பற்றி பாட வேண்டியதாக போச்சு. அவர் பொழப்பே லாட்டி அடிக்க ஆரம்பிச்சு. அதுல இன்னைக்கு கூட கேட்குறாங்க, இன்னைக்கு குஷ்பு மகளுடைய திருமணம் நடந்து முடிந்திருக்கு. எல்லா நடிகர்களும் வராங்க. கடந்த காலங்களில் ஒரு 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் குஷ்பு அவர்கள் திருமணத்தை பற்றின ஒரு பார்வை வச்சிருந்தாங்க. திருமணம் எல்லாம் வேண்டாம், திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம வாழலாம் அப்படின்ற பார்வை, கற்பு சம்பந்தமான அவங்களுடைய பார்வையெல்லாம் பேசு பொருளாக மாத்துச்சுன்னாங்க. அது நடந்ததுக்கா? அது ஞாபகம் இருக்கு? திருமணம் பற்றி அவங்களுடைய பார்வைன்றதுலாம் இந்த நேரத்தில் புகழ்வா இந்த மாதிரி சில வித்தியாசமாக இதெல்லாம் பேசினாக்கா விளம்பரம் கிடைக்குங்கிறதுக்காக பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் காலத்தில் வாணிச்சிரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. வசந்த மாளிகையெல்லாம் நடித்தவங்க. கற்பாக இருப்பாங்க, பட் அவங்க மாதிரி முக அழகு யாருக்குமே இருக்காது. அவங்க அவங்க இந்த அப்போ முத்த காட்சிகள் தேவையா இல்லையான்னு ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ முத்த காட்சிகள் தான் அலோவ் பண்ணலையே, சென்சார் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ கேட்டபோது வாணிச்சிரி என்ன சொன்னாங்கன்னா, முத்த காட்சியில் நடிக்க தேவைப்பட்டால் நான் நடிப்பேன்னாங்க.
அவங்க ஒருத்தர் தான் அதை ஓகேன்னாங்க. மற்ற எல்லா நடிகையும் முத்தமா ஐயோயோ அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு முத்த காட்சிகளை பற்றி இருந்தாங்க. இந்த ஒரு பொண்ணு தான் அப்போ வந்து பல பத்திரிகை உடனே உத்தவபுத்திரன் இருக்காங்க இல்லையா பத்திரிகாசிரியர்கள், வாணிச்சிரி கோவித்துக் கொள்வார் முத்த காட்சியை எதிர்த்தால் அப்படின்லாம் எழுதி அவன் அறுப்பத்தை தைத்துக்கிட்டானுங்க. அது மாதிரி இவங்க வந்து டைரக்டர் எப்படி சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். படத்தில் என்ன வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன கவர்ச்சி காட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் என்னை போடுறாங்க, நான் கவர்ச்சி காட்டத்தான் செய்வேன். ஒரு படத்தில் சத்யராஜ் ஹீரோவாக நடித்த படம், அதில் பயங்கர கவர்ச்சியில் வருவாங்க. அதுக்கு அதை கேட்டபோது சொன்னாங்க, என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறது அதை நான் கொடுக்கறதுக்கு தான் நான் நடிக்கிறேன், அதில் என்ன தப்புன்னு. அதுக்கப்புறம் வந்து சில கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி திருமணங்களை பற்றியெல்லாம் பேச்சு, அது அவங்க ஏர்போர்ட்டில் வரும்போது அவங்கள அடிக்கிறதுக்கெல்லாம் போன ரகலையெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் திடீர்னு எல்லாத்துக்கும் வர அந்த ஒரு மனநோய் ஒன்று வரும் இல்லை, அரசியலுக்கு போகலான்னு, அந்த அரசியலுக்கு போகலான்னு திமுகவில் போய் சேர்ந்தாங்க. திமுக அப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகைகளில் யார் சர்வ கட்சி தலைவின்னு எடுத்திங்கன்னா குஷ்பு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் இருந்தவங்க அவங்க தான், அதனால தான் அவங்க சர்வ கட்சி தலைவி பேர். அந்த கவர்ச்சி ஆபாசம் ரெண்டுத்துக்கு என்னையா வேறுபாடு? ரெண்டு ஒன்று தான். கலைக்கண்ணோட பார்த்தா கவர்ச்சின்றாங்க, எதையுமே கலைக்கண். ஆமா, கலைக்கண்ணோட பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்ச்சி தானே. எம்.ஆர். ராதா அதெல்லாம் சொல்றாரு, கலைக்கண்ணோட பாருங்க அப்படின்றாரு. ரத்த கண்ணீர் படத்தில் சொல்லுவார், காமத்தால் கட்டுண்டு கிடப்பவர்களை படமாக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் என்னடா முட்டாள்களா? அதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை. கலைஞர் அந்த வசனம் எழுதியிருக்கார், காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் ஓவியன், அங்கே காமம் ஓவியம் என்ற பெயரால் கலையாகி விலையாகிறது. மந்திரிக்குமாரி வசனம். அது போல கொள்ளையடிப்பதும் கலைதான் அப்பா. திருடுறது கலைதான் அப்பா. பாரு, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. கேட்ட கவர்ச்சியா பாருங்க, அது நீங்க ஆபாசமா பாக்குறீங்க. எதை வேணாலும் நீங்க கவர்ச்சியா பார்க்கலாங்க. அது நீங்க உங்க பொண்டாட்டி அவுத்து போட்டு நாட்டு நிக்க விடுங்க, எல்லாரும் சேர்ந்து கலைக்கண்ணோட பார்க்கலாம். கோவம் வந்துரும்ல கேக்குறவங்க. வருது இல்ல, கலைக்கண்ணோட பாருயா, ஏன் என் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் போட்டு வர, அவுத்து போட்டு நிர்வாணமா கூட்டிக்கிட்டு வா, கலைக்கண்ணோட நான் பாக்குறேன். படால் நடிச்சிருக்கீங்களே, வேற என்னங்க இதுக்கெல்லாம் எதுக்காக ட்ரெஸ் போடுறோம்? உடலை மறைக்கிறதுக்காக. தேவையில்லாத என்னத்துக்கு இது பண்றேன்றீங்க. அது அப்போ ஒன்று சொல்ல போனா மனித இனத்தை தவிர வேற யாரும் உடை அணியறது இல்லை. ஆமா, அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது இதுல வந்து எல்லாருமே அந்த காலத்துல இருந்து உடைகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதுல என்னென்ன கால மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி உடைகள் வந்து மாறுச்சு. அது ஒரு 400 வருடங்களுக்கு முன்ன நம்முடைய இந்தியாவில் இந்திய பெண்கள் யாரும் மார்பை மூடினதில்லை. கோயில் சிலைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், ராணியோட மகாராஜா நிற்பார், பக்கத்தில் ராணி நிற்பா, அவளுக்கு மார்பு மூடி இருக்காது. மார்புகள் எல்லாம் மூட ஆரம்பித்ததும் முஸ்லீம் படையெடுப்புக்கு பிறகுதான். அதுதான் ஒரு எம்ஜிஆர் படத்தில் சக்கரவர்த்தி திருமகன் நடிக்கிறார், அதில் வரும், தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். தில்லி துருக்கர்னாக்க டெல்லி சேர்ந்த முஸ்லீம்கள். தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தால். முகமலர்னு நாகரிகமாக போட்டாங்க, மார்பை மறைக்க ஆரம்பிச்சா படம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அது கிடையாது. நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் சிலையிலேருந்து எதுக்குமே மார்பு மூடி இருக்காது. மார்பு மூடுற பழக்கம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நாகரிக வளர்ச்சியோ படையெடுப்பு நாகரிக தளர்ச்சியோ தெரியாது. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. அது இப்போ மேல்நாடு உடை வந்தது எப்படின்னா அந்த நாட்டினுடைய வெப்பநிலையை பொறுத்தது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வெயிலே இருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் குளிர் அடித்தா கூட நமக்கு தாங்க முடியாது. அதனால தான் நம்ம நிறைய சட்டையை போட்டு துணியை போட்டு மூடிக்கிட்டு சுற்றுறோம். மேல்நாடுகளில் எந்நேரமும் குளிர், லேசாக வெயில் அடித்தா கூட அவங்களால தாங்க முடியாது. அதனால தான் நம்ம ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறோம். உடைகளை பொறுத்தவரையிலும் அந்த நாட்டினுடைய வெப்பநிலையை பொறுத்து தான் உடைகள் அணிகிறாங்க. அதான் அதை வந்து அவன் வந்து இப்போ உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி போகிறாங்கிறதுனா அர்த்தம் கட்டத்தனம். நான் சினிமா கலையில் பார்க்க வேண்டாம். அமெரிக்காவில் நான் இருந்தபோது பயிற்சியில் நான் இருக்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது
2 இந்திய பெண்கள் வந்து என்னுடைய சீஃபாக இருந்தாங்க அங்கே. 2 பேர் நார்த் இந்தியன்ஸு. அவங்க புடவை கட்டிட்டு வருவாங்க, ஒரு கவுனும் போடுவாங்க. அது அந்த பெண்கள், அந்த அமெரிக்க பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, என்ன வழக்கம் இது? அவங்க புடவை கட்டிக்கிட்டு வருவோம், வயிறு தெரியும். வயிறு தெரியிற மாதிரி கட்டிக்கிட்டு வர்றீங்க, மறைக்க வேண்டிய இடம் வயிறு, அதை திறந்து போட்டு வர்றீங்க, காலை மூடிக்கிட்டு வர்றீங்க, நடக்க முடியாது. நாங்கள் முழங்காலு கீழே ட்ரெஸ்ஸு போட்டாக்க நடக்கிறது கஷ்டம்னு சொல்லி முழங்காலு கீழே ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னடான்னா எதை மூடணுமோ அதை திறந்து போட்டுக்கிட்டு, எதை திறந்து போட்டுக்கிட்டு அதை மூடிட்டு வரீங்க, என்ன விஷயம் அப்படி? இதெல்லாம் கேள்விகள். இதுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் சொல்ல முடியாது. அது நீங்க இந்த நிறைவான கேள்வியும் கூட இது. இந்த திருமணத்திற்கு முந்தைய உறவு பற்றின அந்த அந்த ஒரு விமர்சனம் இன்னைக்கும் பேசு பொருளா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமணத்துக்கு முந்தைய உறவு, ப்ரீ-மேரிட்டல் செக்ஸ்ங்கிறது அது தவிர்க்கணும்னு நம்ம சொல்றோமே ஒழிய, ப்ரீ-மேரிட்டல் செக்ஸை பத்தி நாங்கள் அது எகெயின்ஸ்டாக நிறைய பேசணும். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து பண்ணாங்க. அதான் சொல்லுங்க. எய்ட்ஸ் சமயத்தில் ப்ரீ-மேரிட்டல் செக்ஸை பற்றி நிறைய கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம். கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கோம். கூடாதா உஷாரா கூடாது அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். பாதிக்கப்படுறது பெண், ஆண் அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஒரு சேவலுக்கு எத்தனை பொட்டைக்கோழி இருக்குது அப்படின்னாங்க. சேவலுக்கு 10 பொட்டைக்கோழி இருக்குது. அதுக்கு சிஃபிலிஸ் வர்றதில்ல, கொனோரியா வர்றதில்ல, இப்போ அந்த வீடியோலாம் வர்றதில்ல, எய்ட்ஸ் எல்லாம் வர்றதில்ல. உனக்கு வருதேப்பா. ஆக மனித இனத்தை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி தான் மனித இனத்துக்கு. நீ சேவல் இப்படி இருக்குது, ஒரு புலி இப்படி இருக்குது, ஒரு யானை இப்படி இருக்குது, ஒரு மாடு இப்படி இருக்குது, அதெல்லாம் பேசாத. அதுங்களுக்கு எதுக்கும் இந்த நோய் வர்றதில்லை, உனக்கு தான் வருது. அதனால நீ எச்சரிக்கையா இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். ப்ரீ-மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கோ. வாயும் வயிறுமா வந்து நின்றுன்னா என்ன வருது? பையமா உன் கூட ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான். ப்ரெக்னென்ட் ஆகுறது நீ இல்லையா? நான் மன்னிக்கணும், நான் கவனமாக கேட்குறேன். பெரும்பாலும் இது எல்லா குடும்பங்கள்லையும், சராசரி குடும்பங்கள்லையும் நீங்கள் சொல்கிறத கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப காட்டமாக இருக்காங்க. திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை உறவுமுறை அப்படின்றதுல காட்டமாக இருக்காங்க. ஆனால் தன்னை ஒரு மேன்மக்களாக நினைக்கக்கூடிய இந்த நடிப்பு துறையில நடிகையா இருக்கவங்க இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? நடிகைன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லாதீங்க. பெரும்பாலும் அவங்களாம் அது குஷ்பு அப்படிதான் சொன்னதான் சொல்றோம். நம்ம இன்னைக்கு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ப்ரீ-மேரிட்டல் செக்ஸ்ங்கிறது வந்து நான் பேசுறதே நிறுத்திவிட்டேன். நான் கல்லூரியில் பார்க்குறேன், வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பேச்ச ஒரு என்னுடைய மாணவி ஒரு பையனோட பயங்கரமாக இருந்தது. கல்லூரியில் ஸ்டேர் கேஸுக்கிட்ட பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு கூப்பிட்டு அமிச்சேன். வந்தது, 2 பேரும் வந்தாங்க. அவனுக்கு ஆபத்து இல்லை, உனக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. நீங்கள் என்ன சார் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிச்சு. இது பாரு, நான் டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃபாக இருக்கேன். நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன தான் கேட்பாங்க. அதனால் எனக்கு தெரியாது என்ன. இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கிட்டே நீங்கள் பேசுங்க சார், கூட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தால் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன சார் நீங்கள் அந்த காலம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சகஜம் சார். நான் இல்லை தாயேன்ட்டு, நான் அவுடேட்டட், என்னை விட்டுட்டு. இன்றைக்கி அதை பற்றி யாரும் கேட்குறது இல்லைங்க. பாலியல் வழக்கை பற்றி இன்றைக்கி சொல்கிறாங்களே. இப்போ விஜயை பற்றி கிண்டல் பண்ணும்போது சொல்கிறாங்க வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன்றாங்க. ஒரே மாதத்தில் 230 கேஸும் 240 கேஸும் பதிவாயிருக்கு பெண்களுக்கு. விஜயனுடைய ஆட்சியினுடைய சாதனைன்றாங்க. யாருமே முறியடிக்க முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு நடந்துருக்குதுன்றாங்க. அது விஜய்க்கு வாழ்த்துக்கள், நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சரிப்பா. அதுக்கு என்ன காரணம்னா, வேலை இல்லை, தொழில்கள் இல்லை, பருவம் வந்து படிப்பை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடியாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆணும் பொண்ணும் சுற்றிக்கிட்டு இருக்குது. சும்மா ஏன்டா சுற்றுவானு செக்ஸ் வச்சுக்கிறார். இப்போ கேட்குறாங்க சமூக வலைத்தளங்களில், நீங்கள் நல்லா வக்கனையாக பேசுகிறீங்க, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி திருது தப்பு இல்லைன்னு, ஆனால் இப்போ உங்கள் பொண்ணுக்கு சரியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்லாம் எழுதுறாங்க. பாவம், அதான் எப்படி எழுதுறாங்க பார்த்தீங்களா? அவனுடைய வாக்கா இது பக்கறான். அது ஞாபகம் வச்சு எழுதுறான் பாருங்க. குஷ்புவை நினைச்சுக்கிட்டு எழுதுறான், குஷ்பு பொண்ணை நினைச்சுக்கிட்டு எழுதல. இவன் வக்கறான், அது இவனுடைய வக்கறான். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நீ யார் அதை பத்தி கேட்கறதுக்கு? கட்டிக்க போறோம், அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்.
ஓ அண்ணாமலை வந்து கேடி ராகவனை வந்து ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டார். எடுத்து விட்டார். ஆமா, அப்ப மணி வந்து ஆட்டுறது பயங்கரமா ட்ரெண்ட் அப்ப ஆயிடுச்சு. என்னை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் அடிக்கிறது, கேடி ராகவனோட அந்த பொண்ணுங்க ஜாலியாக இருந்திருக்காங்க, அதை நீ ஏன் போய் படம் எடுத்த? ஒக்கரம் ஊம் புத்தி. அந்த பெண்கள் வந்து உன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சரி சரி சரி. ஊம் புத்தி உனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரம், பொறாம, காண்டு, வைத்தறி கிடைச்சிருந்தா நீ ப்ளூ ஃபில்ம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப. அண்ணாமலை வந்து நான் சொன்னேன் கிடைக்கலன்னு யோகிய மாதிரி வேஷம். ஆம்பளையில 2 பேர் தாங்க, கிடைச்சவன் கிடைக்காதவன், அனுபவிக்கிறவன் அனுபவிக்க தெரியாதவன் ஆக்ஷன்ல இறங்கிடுவான். ஆமா, கிடைக்காதவன் ஏன்டா இப்படி கட்டு போறீங்க, உலகை ஏன்டா இப்படி போறீங்க, ராமரா இருங்க, முத்தவன் ராமரா இருங்க, முத்தனா இருங்கன்றான். ராமரா இருங்கன்னு சொல்லாதீங்க. வேற எந்த பொண்ணு இருந்தா அவன் கெடுக்கிறதுக்கு? காட்டில் வெறும் எருமையும் பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க ஊர்ல அவன் எப்படி என்ன பண்ண முடியும்? சரி 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 சரி. ஆனா ராமனா இருக்கிறதுக்கு ஒண்ணு திறமை தேவையில்ல. இன்னைக்கு ஊர்ல யாருக்குமே தெரியாத விஷயம், லட்சுமணன் ஏன்டா காட்டுக்கு போனான். ஐயா வேணாம், போதும் போதும், எனக்கு புரிஞ்சிச்சு. போதும் போதும். ஊர்மிளான்னு ஒரு பொண்டாட்டியை கட்டிவிட்டு சரி சரி அவளை வீட்டுல விட்டுட்டு இவன் என்னத்து காட்டுல போனான்? போதும் ஐயா, தப்பாயிடும். நன்றிங்க, அதனாலதான் சொல்றேன். நன்றிங்க. நம்ம புராணங்களே அப்படி இருக்குது. அதனால இதெல்லாம் பேசுறதுல என்னவா இருந்தாலும் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்ங்கிற முறையில் சொல்கிறேன், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.